சொல்லு சொல்லு என்ன பண்ண சொல்லு என்ன தப்பு ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி யாரு காலேஜ் படிக்கிற பேரு எத்தனை வாட்டி பாத்துருக்கேன் என் தங்கச்சிய ஒரே வாட்டி பாத்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அது அப்படியே படி நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன் நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி ஒழுங்கா படி அத படின்ற அத படி கட்டு அப்படியே ஃப்ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா தப்பு ப்ரோ ஏன் பண்ண தெரியுமா நான் தப்பு பண்ணேன் நீ எவ்வளவு பெரிய தெரியுமா irresistible you are irresistible பாரு அவ போட்டோ வேற நீ அனுப்புற லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற சாரி தங்கச்சியா சொல்லு நீ போயிட்டு பண்ணல பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் மெசேஜ் தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண நீ சொல்லு என் தங்கச்சிய வந்து தூண்டி இருக்க அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க நீ அவகிட்டயே சொல்ற ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பலம் வெளியே வருமா இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா அதான் யூடியூப்ல உட்காந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கிய உட்காந்து எல்லாருக்கும் எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணலாம் எப்படி எல்லாம் இது பண்ணலான்ட்டு உன் குழந்தைங்க இருக்கட்டும் இப்ப இந்த வீடியோ அனுப்பிச்சிடலாமா எல்லாருக்கும் சொல்லு விஷ்ணு இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா அவங்க எவ்வளவு பாவம் தெரியுமா அவங்க ஒய்ஃப் அவங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் நீ ஏன் இப்படி இருக்க I don't think he should be happily married anymore. I don't think that's a false life she is living. You can't let a human fucking being who has children, who has humans growing in her, live a fucking false life. That is what is lies. That is what is living a lie. She cannot live a. We cannot let another human being live such a lie. அவங்களுக்கு கூட சொல்லுங்க ப்ரோ கூப்பிட்டு நான் சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு ஆனா இது வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் வாழ்நாள் எல்லாரும் கஷ்டப்படுங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஊர்ல இருந்து இங்க பழக்கம் பண்ணி விட்டான் என்னையே வந்து ஒரு 5-6 வாட்டி தான் பாத்திருப்பேன் என் தங்கச்சியே இந்த வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பாத்துருக்க அவ்வளவு என்ன உனக்கு because it's an influencer trading currency trading ஆன்லைன் ட்ரேடிங் சொல்லி 25 பேர் கிட்ட Do you know how to trade? Are you actually a trader? Yeah. Because I will fuck you up if you are. You are a forex trader. What's your name? Give me your ID. Give me your ID right now. Macha, get a paper. ID la idu forex வந்து No, you will have an ID. You will have an ID for yourself. Indian market தான் bro. So where are you trading? இது currency எல்லாமே offshore registration. So where are you registered? You should be registered somewhere. Where are you registered? Which country are you registered in? Dubai la. So you will have a fucking number. Who the fuck you playing with? Are you registered in the forex exchange? No. Foreign exchange la இது Then where are you registered? Trading பண்ற Why understand the question now? Why should I trust you and give you money? You have to be a licensed. இல்ல Then does your wife know? Wife is also going to answer the same way, right? She's also going to lie like you. Whatever you're going to say. That's why I'm saying, because she's not involved only, I'm saying whatever this fucking asshole has told her, that is what she's going to spit over there. She is fucking innocent. This cunt is not. Clearly not. Okay. So you're telling me she's also going to spit the same things, right? Right? She doesn't know about So she is also going to say the same things. My husband didn't do it. He was supposed to pay. Yeah, he's still waiting on whatever. இவ்வளவு பிரச்சனை தாண்டி உனக்கு என்ன பேட் ஆஃப் லிப்ஸ் சாவ மாட்டேன். இவ்வளவு ஏமாத்தினுறான் ஒன்னும் கூட ஸ்கூல்ல சொல்றதா சொல்லுங்க சாவச்சு போட்டு பேசணும் அந்த சொல்லுறான் அவ்வளவு ஜோக்கா இருந்தாடா அவனுக்கு குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்கு குழந்தைங்க நீ நல்லவன் நம்பி வாழக்கூடாது. ஹீரோ மாதிரி தானே பாக்குறாங்க உன் குழந்தைங்க ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க தப்பு தானே. உன் பொண்டாட்டி கூட ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க அவங்களும் ஹஸ்பண்ட் ஹீரோவா தானே பாப்பாங்க நீ வந்து என்னென்ன பண்ணிருக்க உன் ஒய்ஃபுக்கு மேல இருந்து பூலாம் கொட்டி அதெல்லாம் வியூஸ்க்காக பண்ணியா இல்ல உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்க்காக பண்ணியா நீ சொல்லு
நீ வியூஸ்க்காக பண்ணியா இல்ல உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்க்காக பண்ணியா? இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃபோர்ஜரி மாதிரி தெரியுது விஷ்ணு. பொண்ணுங்க விஷயம், அதுவும் என் தங்கச்சி பார்த்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு வந்தாலும் அற விட்டா நீ தாங்க மாட்ட, எல்லாம் எகிரிடும். உனக்கும் அசிங்கம், உன் ஒய்ஃப்க்கு அசிங்கம், உன் பிள்ளைங்களுக்கு அசிங்கம், எல்லாருக்கும் அசிங்கம் உன்னால. அவங்க எந்த பாவம் பண்ணல, ஆனா நீ எல்லா பாவமே பண்ணிட்டு அவங்களுக்கு தான் எல்லாம் போய் சேர போகுது நீ பண்றதுனால. Wait. Now your family, your entire world needs to know who you are, what you're doing, what and all is happening. This should happen. There is no அவங்களுக்கு தெரியறதுனால இல்ல. already தெரியுமா? தெரிஞ்சேதான் பண்றியா? அப்புறம் வாழ்நாள் ஏன் அவங்க கஷ்டப்படுவாங்க? ஓகே ஃபைன், சரி இருக்கட்டும். So let them understand your wife has come out from a misery. Let them take care of your wife. You are not going to anyway take care of your wife, right? ஆனா இந்த இதுல அவங்க எஃபேர் போடனால Now you say blame ஏத்துக்கணும்ல. பாத்தீங்களா எங்க பாக்கெட்ல இருந்து காண்டம் இருக்கு. நீங்க இவ்வளவு உன் ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா தானே இருக்காங்க, இதுவா தானே இருக்காங்க. நீ காண்டம் வச்சு எதுக்கு சுத்துற? சரி இரு, யாருக்காக நீ எதுக்கு இந்த காண்டம் வச்சு சுத்துற? ஏய் இல்ல எதுக்கு? இந்த பார், இப்ப நான் பல்லால் நான் விட்டுருவேன் நான் உன்னை. இது எதுக்கு இந்த காண்டம்? சைலண்டா இது எதுக்கு இந்த காண்டம்? சைலண்டா போயிடுவோம். வேற மாதிரி பதில் சொல்லாத. யாருக்காக வாங்கிட்டு வந்த? இது யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த? இங்க எல்லாம் இது சத்தியமா இல்ல ப்ரோ. பின்ன அப்புறம் எதுக்கு இதோட வந்த ப்ரோ? இது இல்ல ப்ரோ. இது எதுக்கு எடுத்துட்டு வந்த? என்ன சிகரெட்டா இது ப்ரோ? இல்ல ப்ரோ. பின்ன என்னது இது? சரி யாருக்கு வாங்க? யார் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீ எதுக்கு இத எடுத்துட்டு வந்தீங்க? இது யாருக்காக வாங்கிட்டு வந்த? யாரை நினைச்சு வாங்கிட்டு வந்த? ஏகில போடு. குடும்ப மேல நீ சத்தியம் பண்ணு. இல்ல, are you worth promising on your family? Tell me that. Touch your heart. Touch your heart. Touch your heart. நீ பதில் சொல்லு. Are you worth? How can you even do that? ப்ரோ என் குழந்தைங்க மேல உயிரே வச்சிருக்கேன். ஏன் உயிர் வச்சிருக்க? உயிர் வச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா? குழந்தைங்க மேல உயிர் வச்சிருந்தா சின்ன பசங்க மேல வந்து ஆசை வச்சிருக்கியா? குழந்தைங்க மேல உயிர், சின்ன பொண்ணுங்க மேல லவ். What are you doing, dude? இவனை பத்தி எல்லாம் வெளியே வரும். பாவம் உன் தலையில ஏறி நீ நிக்குது. அதுதான் இதெல்லாம் நாங்க செய்யணும்னு அவசியமே கிடையாதுடா எங்களுக்கு. சத்தியமா எங்க டைம் தான் வேஸ்ட். டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நடந்து இந்த காண்டம் எப்படி இப்போ மச்சான், நான் இதெல்லாம் பார்த்தா ஷாக் ஆயிட்டேன். அதுதான். ஏய் மச்சான், யாருன்னா வாங்கினா இதை பாக்கெட்ல வச்சு சுத்துவாங்களா? கார்னா கார்ல வச்சுட்டு வருவாங்க. அதுதான் எனக்கு புரியல. இந்த பேக் பாரு, இதை எப்படி எத்தனை வந்த? ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசி பண்ணிருக்கான். இது பாரு, இங்க வாய, அப்படியே வா. நம்பாலு நாயுடு leave others, send me your pic and say if you are hot or not. You are asking me whether I am hot or not. Lol. இது வர. Okay, Bangalore or Chennai? Anga. Where do you stay? Bangalore. Chennai. I like Bangalore too. More of your pictures. Cause you are amazing cute lips. Same da. Amazing cute lips. Say married right? இவரே மேரிட்னா அதெல்லாம் கேட்டுருவாரு. ஏன்னா மேரேஜ் ஆன பொண்ணுங்க வேணும். Lucky husband to have those lips daily. As ever husband. Yes, men always like other women more. Patya. Wives get bored. Masa, don't you think your wife should know? She gets bored now. But your hubby is still lucky to taste those lips whenever he wants la. வாங்கல. அவர்தான் காமி. Okay. Now you tell us your wife should know that. இப்போ அப்ப சரியா? இந்த இன்டென்ஷன் அதுக்காக சொன்னேன் ப்ரோ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.